ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஈஸியாக தக்காளி ரசம் ரெசிபி பார்த்துடலாம். 5 தக்காளி கொஞ்சம் புளியும் நான் வேக வச்சுக்கிறேன். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம், ரெண்டையும் தட்டிக்கலாம். ஒரு 4-5 பல் பூண்டை நான் தோலோடு ஆட் பண்ணிக்கிறேன். உங்களுக்கு தோல் வேண்டாட்டி அவாய்ட் பண்ணிக்கோங்க. இதில் ஒரு கொத்து கருகாப்பிலையும் நான் சேர்த்திக்கிறேன். சேர்த்து இடித்து வச்சுக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா புளியும் தக்காளியும் நல்லா வெந்திருக்கும். அந்த தண்ணியை எடுத்துகிட்டு தக்காளியை நல்லா ஆற வச்சு கரைச்சிக்கிறேன். இப்போ கரைச்சதில் 1 ஸ்பூன் உப்பு, ஒரு 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி தலையும் போட்டு நான் கலக்கி வச்சுக்கிறேன். இப்போது ஒரு பாத்திரத்தில் எண்ணெய், கடுகு போட்டுட்டு நம்ம இடித்து வச்ச மசாலாவை போட்டுக்கலாம். போட்டு நான் என் காரத்துக்கு தகுந்த மாதிரி 2 வரமிளகா போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்ட அளவுக்கு நீங்கள் போட்டுக்கோங்க. இப்போ கரைச்சி வச்ச தண்ணியை இதில் ஊற்றிடலாம். இப்போ சைடெல்லாம் கொஞ்சம் கொதி வர மாதிரி ஸ்டேஜில் இருக்குது பாருங்கள். நல்லா நுரக்கட்டி வரணும். அப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு வேறு பாத்திரத்தில் நீங்கள் மாற்றிக்கோங்க. ஈயச்சட்டியில் வைக்கக்கூடாது. அதனால் வேறு பாத்திரத்தில் மாற்றிட்டு மூடி வச்சுக்கோங்க. ரசம் ரெடி ஆகிடுச்சு.